கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கடவுள் உங்களுக்கென்று கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், ஏசாயா 43:18 கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆவியானவர் என்ன இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார்னா, பூர்வமான காரியங்கள் ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு விரோதமாக அல்லது எனக்கு விரோதமாக ஏதோ சில மந்திர காரியங்கள் செய்திருக்கலாம், அல்லது எங்க குடும்பத்து விரோதம் பிசாசானவன் கொண்டு வருகிற தடையினாலதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, திருமண காரியங்கள் தடைபடுகிறது, அல்லது மனிதர்கள் எனக்கு விரோதமாக யாரோ எது செய்திருக்கிறாங்க, வன்கண்கள் பொறாமை நினைச்சிருக்கீங்களே, என்ன விதமான பூர்வமான காரியங்களா இருக்கட்டுங்க, மந்திரமா இருக்கட்டும் அல்லது பிசாசா இருக்கட்டும் அல்லது மனுஷனுடைய சில வன்கண்களா இருக்கட்டும், யாக்கோபுக்கு விரோதம் மந்திரம் இல்லை குறி சொல்ல சொன்ன பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பூர்வமான காரியம் இருந்தாலும் அதை மறந்துடுங்க. புதிய வருஷத்துல புதிய காரியத்தை துவங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.